பாருங்கண்ணா, இன்னைக்கு வேலை வந்து கோயம்புத்தூர்ல நாங்கள் கூப்பிட்டு இருந்தாரு பெட்டரானே. அந்த மாதிரி கட் ஆகி போச்சு, நாங்கள் லோடு பண்ணி பார்த்தா கட் ஆகி போச்சுன்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாரு. வந்து பார்த்தா இது இந்த மாதிரி கட் ஆகி போச்சு. அதனால லோடு பண்ணி எங்கேயுமே நார்மலாக தூக்குறதுனுங்க, இருந்தாலும் தூக்குனாரு, வந்து ஓட்டு தூக்கிக்காரு, கட் ஆகி போச்சு. என்னாச்சுங்களா, இது மோட்டரை மாட்டி விட்டு எனக்கு 5 வருஷம் ஆகி போச்சு. இந்த மோட்டரை மாட்டி விட்டு 5 வருஷம் தூக்கி பார்க்கல. அதனால அண்ணன் வந்து தூக்கிக்காரு. ஆனால் தூக்கிமே சரி வந்து தூக்கிக்காரு, அவரை கட் ஆகி போச்சு. அது ஓகே. இப்போ எங்களுக்கு வர சொல்லி நாங்கள் வந்து கீழே லாக் பண்ணி தூக்கணும். லாக் பண்ணி தூக்கும் போது என்ன ஆச்சுன்னா, பார்த்தீங்களா கொஞ்சம் கோல்டு கம்மியாக போச்சு இருக்குது, கட் ஆகி வருது. இது மாதிரி ஹெவியாக வாங்கி போட்டுருக்கோம், தப்பு இல்லை. அப்புறம் இந்த சந்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சு இப்படி வந்து வேலை செஞ்சுக்கும் வந்து பாரு, சந்தை பாரு. அப்புறம் இந்த சந்தை மட்டும் பாருங்க. இந்த சந்தில் வந்து நாங்கள் எப்படி வந்து வேலை செஞ்சு தரோம்னு வந்து பாருங்க. அண்ணன் வந்து பார்க்க சொன்னாரு, சந்தை பார்த்து வந்து வேலை செய்ய சொன்னாரு. இருந்தாலும் நான் வந்து செஞ்சு தரேன்னு போட்டு வந்துட்டேன். பாத்தீங்களா, ஒரு ஆள் தான் போக முடியும். நீங்களே பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுங்க. இங்க இருந்துங்க பாத்தீங்களா பாருங்க, வண்டி நிக்கிறது அங்க நிக்குதுண்ணா, 1/2 கிலோமீட்டர் நிக்குது. நின்னாலும் போச்சாது. நாங்க வந்து இந்த இடத்துல வேலை செஞ்சு கொடுக்கணுங்கிறதுக்காக வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நம்ம சேனல்ல பாருங்க, கீழே நம்பர் வரும். அந்த நம்பரை பார்த்து எங்களை கூப்பிடுங்க, கான்டாக்ட் பண்ணுங்க, வந்து அங்கே எடுத்து தர்றோம். சரிங்களா, மோட்டர் எடுத்து மேலே வெட்டிய போறோம். நீங்க பாருங்க, இடைஞ்சல நம்ம பைப் வந்து போச்சு, மோட்டர் வரல அப்படின்னு நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம சேனலை பார்த்து கூப்பிடுங்க, வந்து அழகாம எடுத்து தர்றேன். சரிங்களா, இப்படியெல்லாம் இதை கட்டாயி போச்சு, நம்ம என்ன பண்ணலாம், நம்ம போர் வீணா போச்சுன்னா நீ கவலையே படக்கூடாது. கவலைப்படாத நம்ம நம்பர் பார்த்து நோட் பண்ணி கூப்பிடுங்க, வந்து நீட்டாக எடுத்து தர்றேன்.